கலரை பார்த்தாவே சாப்பிட தோணுங்க. அந்த மாதிரி ஒரு பீட்ரூட் இட்லி சூப்பர் டேஸ்ட்ல இருக்குங்க. நல்ல சாஃப்டா கிடைக்கும். செய்யறது ரொம்பவே ஈஸி. இன்னைக்கு நான் 4 பேருக்கு செஞ்சிருக்கேன். ஒரு கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு முழுசா இருக்கிற முந்திரி இல்லைன்னா பாதி பாதியா இருக்கிற முந்திரி இருக்கு இல்லைங்களா, அது போட்டு பொன்னிறமா வறுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அதே நெய்ல கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி ஆப்ஷனலுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் 1/4 கிலோ அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்பு பாத்தீங்கன்னா 1/4 கிலோ கப். அதுல ஒரு கப்பும் அப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு, மொத்தமா 300 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்காங்க. வெள்ளை ரவை சிம்ல வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். கலர் மாற வேண்டாம். வறுப்பட்டதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. ஒரு பீட்ரூட் தோல் சீவி வச்சிருக்கேங்க. 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப மிக்சி ஜார்ல பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தாச்சு. அது கூடவே பீட்ரூட்டையும் சேர்த்துட்டு தண்ணி ஊத்தாம நைஸா அரைச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க அரைக்கிறதுக்கு. இப்ப அந்த அரைச்ச கலவைய நம்ம அந்த ரவையோட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ரவை எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு தயிர் கண்டிப்பா எடுக்கணும். ஆனா நான் இன்னைக்கு அளந்து ஊத்துல, ஒரே ஊத்தி வச்ச தயிரை அப்படியே நான் ஊத்திட்டேங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி தலையும் நான் உள்ள சேர்த்துட்டேங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு பார்க்கும்போது கெட்டியா இருக்கு. நான் சொன்ன மாதிரி ரவையோட அளவுக்கு நீங்க தயிர் எடுத்திருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். நான் அளந்து ஊத்தாததுனால எனக்கு தயிர் கொஞ்சம் பத்தாம இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் தயிர் கூட சேர்த்துக்கிறேன். ஆனா நீங்க அளந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி வச்சிடணுங்க. இந்த ரவை ஊறணும். 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊறணுங்க. அப்படியே மூடி வச்சிருங்க. இது நீங்க சம்பா ரவையில பண்ணலாம். ஆனா அது இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்ப ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து கலந்து பாக்குறேன். ரவை கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிருக்குங்க. இப்ப நம்ம கண்டிப்பா சோடா உப்பு சேர்க்கணும். 1/4 டம்ளர் தண்ணியில கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு ஊத்திக்கலாம். இது நம்ம அப்படியே அந்த சோடா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அங்கங்க இருக்கும், அங்கங்க இருக்காது. அதனாலதான் தண்ணியில கலந்துட்டு சேர்த்துட்டு நல்லா அந்த மாவு, இட்லி ஊத்துறதுக்கு மாவு கலக்கும் போது கலக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடணும். அப்பதான் எல்லா இடத்துலயும் அந்த சோடா உப்பு சேரும். மாவு நான் காமிக்கிற அளவு கன்சிஸ்டன்சில இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிரும் இட்லி. கலந்துட்டு உடனே இட்லி ஊத்த வேண்டியதுதான். இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிச்சிட்டு இருக்கு. மாவு குளிக்கரண்டியில இட்லி ஊத்தக்கூடாதுங்க. சின்ன குட்டி குளிக்கரண்டி எடுத்திருக்கேன், இல்லைன்னா ஸ்பூன்ல ஊத்திக்கோங்க. 2 ஸ்பூன் ஊத்தினீங்கன்னா போதும். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா பெருசா வரும். வறுத்த முந்திரி அப்படியே ஒன்னொன்னா மேல வச்சுட்டு பாத்திரத்தை மூடி வச்சுட்டு கரெக்டா 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா சூப்பரா வெந்திருக்கும். நீங்க செக் பண்ண கூட தேவையில்லை. ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இட்லி. துணியில கூட ஒட்டாம எனக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த இட்லிக்கு நான் எப்பவுமே செய்யற சட்னி பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். உங்ககிட்ட வேற எந்த தக்காளி சட்னி, கார சட்னி எது இருந்தாலுமே நல்லா இருக்கும். நீங்க பீட்ரூட்டுக்கு பதிலா பச்சை பட்டாணி சேர்த்து பண்ணலாம், இல்லைன்னா கேரட் சேர்த்து கூட பண்ணலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன அளவுகளுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பர் சாஃப்டான இட்லிகள் கிடைக்கும்.